Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. வணக்கம். ஒன்றிய அரசு நடத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பானது உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுவதால் இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வகுப்புக்குமான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் அவர்களின் சமூக நிலை குறித்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து சமூக மக்களின் சமூக நீதிக்கான உரிமை முழக்கம். இந்த கோரிக்கையானது இந்திய ஒன்றியம் எங்கும் வலுவடைந்த காரணத்தினால் ஒன்றிய பாஜக அரசு இறங்கி வந்து நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் 2027 மார்ச் 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பிரகடனமான முதல் மாநில மாநாட்டில் சமூக நீதிக்கான எங்களுடைய முதல் கோரிக்கையான இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை வலியுறுத்தப்பட்டது. இதை ஒன்றிய அரசும் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருந்தாலும் மாநில அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்த வேண்டும். அண்டை மாநில அரசுகள் சில தங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தியுள்ளன. இந்த ஆய்வு மீண்டும் நடத்தப்படும் என்று சில மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. இந்த புதிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வில் மக்களின் சமூக, கல்வி, பொருளாதார நிலை உள்ளிட்டவை குறித்த தரவுகள் முழுமையாக சேகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளன. இதுதான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டும் என்றும் அம்மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டுள்ள அரசு செய்ய வேண்டியது இதைத்தான். எனவே தமிழ்நாடு அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்த வேண்டும். இடஒதுக்கீடு தொடர்பான பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் கேட்டுள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் வகுப்புகளின் சமூக வாழ்வாதார, பொருளாதார, கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் எந்தெந்த நிலைகளில் தற்போது பின்தங்கி உள்ளன என்பதற்கான சரியான தரவுகள் மற்றும் தற்போதைய சமூக நீதி உள்ளிட்டவை குறித்து சேகரிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். வரும் மார்ச் 1ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு சமூக பொருளாதார நிலைகள் குறித்தும் கணக்கெடுப்பில் முக்கியத்துவம் கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசு இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசும் பல்வேறு காரணிகளையும் முன்வைத்து இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உதவி புரிய வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் மாநில அரசை வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.